ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தர்யே நமக. 160வது நாம நிஷிந்தா. அது வரைக்கும் பார்த்தோம். கவலையே இல்லாதவள்னு சொன்ன. அடுத்தது நாம 161வது நிரகங்காரா. நிரகங்காரா நிச்சிந்தா நிரகங்காரா நிர்மோகா மோகநாசினி நிர்மமா மமதா ஹந்திரி நிஷ்பாபா பாபநாசினி. இப்போ நிச்சிந்தா பார்த்தாச்சு. அடுத்தது நிரகங்காரா, அகங்காரம் அற்றவள். அகங்காரமே இல்லாதவள். அகங்காரம் அப்படின்னா என்ன? எல்லாம் நம்ம இல்லாததை நான் தான், என்னால தான் எல்லாம் அப்படின்னு ஒரு அகங்காரம். அது மமதைன்னு சொல்லலாம். அடுத்த நாமாக்கும் அதே தான், நிர்மமா வரும். அநிரகங்கார, அகங்காரம் இல்லாதவள். நிர்மமா, மமதை இல்லாதவள். அகங்காரம் இல்லாதவள், மமதை இல்லாதவள், எல்லாம் இந்த நாமா ஒரே மாதிரி பொருள் வரும். அகங்காரம், நான் தான் செஞ்சேன், என்னால தான் முடிஞ்சது, இது இந்த காரியம் இது நான் பண்ணினேன் அப்படின்னு ஒரு அகங்காரம் நம்மள்கிட்ட இருக்கு. இந்த ஜீவாத்மாக்கள் நம்ம கிட்ட தான் இந்த அகங்காரம், என்னால தான் முடியும், இது என்னால் மட்டுமே முடியும், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அந்த அகங்காரம் இல்லாமல் இருக்கக்கூடியவள் அப்படின்ட்டு. அம்பாள் இந்த உலகத்தை எல்லாம் அவள் தான் படைக்கிறா. மனிதன் நம்மளோட உடலுக்கு வர பிறப்பு இறப்பு எல்லாத்தையும் இது பண்ணி தனக்கு தான் தோற்றம் இருக்குது, அழிவு இருக்குன்னு எண்ணி அப்படியே அல்லல், நம்ம பயப்படுறோம். ஆனால் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆதாரமாக எது இருக்கு? இந்த ஆத்மா. இந்த ஆத்மஸ்வரூபம்னு தன்னை உணர்ந்துட்டான்னா அவனுக்கு அந்த பயமே வராது. ஆனால் என்னால் எனக்கு இது வந்துடுமோ, நான் இதாகிடுவேனோ அப்படின்னு அது ஒரு பயம் பட்டே நம்மளை நம்ம வருத்திக்கிறோம். நம்ம அம்பாள் இந்த அகிலாண்ட கோடிகளையும் அவள் தான் அந்த உலகத்தையே தோற்றுவிச்சா. ஆனாலும் தோற்றுவித்தால் கூட அதுலேருந்து எப்படி இருக்கா? தாமரையில் தண்ணீர் மாதிரி அபிமானம்ங்கிறதே இல்லாமல் இருக்கா. அவளால் தோற்றுவிக்கப்பட்டாலும் இது என்னோடது, என்னால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிற எந்த வித அபிமானமும் அவள்கிட்ட கிடையாது. அதனால அவள் எப்படி இருக்கா? நிரகங்கார ஸ்வரூபிணி அப்படியே இருக்கா. அவள் இந்த அகங்காரம் அப்படிங்கிறது நம்ம கிட்டக்கத்தான் இருக்கு. இந்த அகங்காரம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அம்பாளை சரண் புகுந்து அம்பாளோட உபாசனை பண்ண பண்ண நமக்கு இந்த அகங்காரங்கிறது நம்மள்டேந்து நீங்கிடும். அப்போ அவளோட அருளால் அகங்காரம் அகற்றப்படுகிறது. அதனால் நம்ம இந்த ஆத்மாவை தான் ஸ்வரூபம் அப்படின்னு தன்னை உணரணும். அப்படிப்பட்ட தியான நிலைமைக்கு போகும்போது நம்மள்கிட்டயே இந்த அகங்காரங்கிறதே அந்த மறைஞ்சிடும் எல்லாமே. அடுத்த நாம நிர்மோகா. மோகமே இல்லாதவள் அவள், மயக்கம் கொள்ளாதவள். எந்த ஒரு இதை பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆசை, உடனே ஒரு மோகம் வருது. மோகம் அது ஒரு ஒரு சாமானை பார்த்தோன்னே என்ன பண்ணுறோம், இது நல்லா இருக்குது, உடனே நம்ம வாங்கணும். அது வாங்குற வரைக்கும் தூக்கம் வராது. அப்படியே நம்ம அதை பார்த்துட்டு அதே நினைப்பா இருக்கும். அது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், எங்கே பார்த்தாலும் அவள் வச்சுட்டுருக்கா, அவள் வச்சுட்டுருக்கா, நமக்கு வேணும், நமக்கு வேணும். எந்த ஒரு புடவையை பார்த்தா, நகையை பார்த்தா உடனே ஒரு ஆசைப்பட்டு அதுலேயே ஒரு மோகமாக அடைஞ்சி நம்ம அதை அடையிறோம். அம்பாள் இப்போ என்னதுன்னா, தனக்கு உரிமை இல்லாததை தனக்கு உரியதாக ஆக்கிக்கொள்ளறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் இல்லையா, இதுதான் மோகம். இந்த அறியாமையினால தான் நம்மளுக்கு இந்த மோகம்ங்கிறது ஏற்படுறது. அம்பிகைக்கு இப்போதான் பார்த்தோம் முந்தின நாமால, அகிலாண்ட உலகமும் அவளுக்கு தான் சொந்தம். இதில் உள்ள உயிர் ஜீவ ராசிகள் எல்லாமே அவளால் படைக்கப்பட்டது, எல்லாமே அவளுக்கு தான் சொந்தம். அப்போ சொந்தம் அவள்கிட்ட இருந்தால் கூட அதை விட்டு அவள் விலகி எப்போதும் தன்னோடு மயமா இருக்கா. எதற்காகவும் ஆசைப்படுவது இல்லை அவள். தன்னோட பொருள் அதனால் தான் வச்சுக்கணும், தனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு அவள் நினைக்கிறதே கிடையாது. அந்த மயக்கம் அவளுக்கு ஏற்படுறதும் கிடையாது. அது அவளுக்கு அவசியமும் இல்லை. அதனால் இது தன்னோட உடைமை அப்படிங்கிற நினைப்பே அவள் கிட்டக்க கிடையாது. அதனால தான் அவள் மோகமற்றவளாக இருக்கிறாள். மோக நிர்மோகா. அடுத்த நாமா மோகநாசினி. இந்த நாமாக்கள் வரிசையாக நான் ஏற்கனவே சொன்னேன். நிர்மதா மதநாசினி, நிஷிந்தா நிரகங்காரா,
நிர்மோகா மோகநாசினி, நிர்மமா மமதா ஹந்திரி. எல்லாம் அவளுக்கு அதுல ஒன்றும் இல்லை. அந்த நம்ம ஜீவாத்மாக்கள் நம்மள்கிட்ட அம்பிகை உபாசனை பண்ணும்போது இது எல்லாத்தையும் அவள் போக்கடிக்கிறாள் நம்மள்ட்ட இருந்து. மோக நாசினி அடுத்த நாம பார்க்குறோம். இந்த மோக நாசினி அப்படின்னு சொல்லும் போதே 163வது நாமா, மோகத்தை அல்லது மயக்கத்தை அழிக்கக்கூடியவள். அது அவள்கிட்ட இல்லை. அது நம்மகிட்ட இருக்கிறது. எப்போ நம்மளுக்கு அது அழிக்கப்படும்? அம்பாளை உபாசனை பண்ணும்போது, அது சிந்தனையில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த மோகம், இந்த மயக்கம் எல்லாம் நம்மளையும் விட்டு நீங்கும். அம்பிகையோட அருளால தான் அந்த மயக்கம் துடைத்து தள்ளப்படும். அப்பதான் அந்த ஜீவாத்மா அம்பாள்கிட்ட ஒன்ற முடியும்ங்கிற சொல்றா. இப்போ ஒவ்வொரு பிறவிலையும் மனுஷன் தன்னோட பாவ புண்ணியங்களுக்கு ஏத்தாப்புல ஒவ்வொரு தடவையும் ஒரு பிறவி எடுத்துட்டே வரான். நம்ம மானிட ஜென்மம் எடுக்கும்போது இந்த பிறவி எப்பேற்பட்டது, இதனால நம்ம என்ன பண்ண முடியும்னு அதை அறியக்கூடிய சக்தி நம்மளுக்கு ஆறாத அறிவு ஒன்று கிடச்சிருக்கு. அப்போ அம்பாளை தியானம் பண்ணி இந்த பற்றுக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சுண்டு அப்படி இது பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பிறவியில் கொஞ்சம் மேன்மை அடைய முடியும். மற்ற பிறவிகள்லாம் எடுத்தோம்னா நம்மளுக்கு மற்ற சிந்தனைகளே நம்மளுக்கு போகாது. மனித பிறவி எடுக்கும் போது தான் நம்மளுக்கு இந்த உபாசனை பண்ணணும், அதனால நம்மளுக்கு இந்த மோகத்தை எல்லாம் விட்டொழிக்கணுங்கிற ஒரு ஞானம் கிடைக்கும். அதனால அவன் அம்பாளோட ஐக்கியமாயிடுவான். பரத்தோட பரம்னா உயர்ந்தது. அந்த உயர்வான நிலைக்கு அவன் ஒன்றுபடுகிறான் அதுல போய் அப்படிங்கிற. அடுத்த நாம நிர்மமா. நிர்மமா மமகாரம், அகங்காரம் அதே மாதிரி தான். தன்னோடது இல்லை அப்படின்னு இருக்கிறத தான் அப்படின்னு கருதுறது அகங்காரம். இதுதான் மமதைங்கிறது. இது என்னோடது, இது என்னால முடிஞ்சது, இது என்னோட வீடு, இவர்கள்லாம் என்னோட உற்றார் உறவினர்கள் அப்படிங்கிற இது எனக்கு இந்த கலெக்டர் இருக்கா இல்லையா, யார் தெரியுமா, என்னோட அண்ணா, எங்க இது அப்படி இது அப்படின்னு இந்த பெருமை பேசி நம்மளுக்கு அப்பேற்பட்ட அந்த வேண்டாத தற்புகழ்ச்சி இதெல்லாம் நம்மள்கிட்ட தோன்றதுக்கு காரணம் இந்த மமகாரம், அகங்காரம் தான் அதற்கெல்லாம் காரணம். இப்பேற்பட்ட உறவினர்கள்லாம் இருக்கா. என்னோட அவர் மாமா தெரிஞ்சவர் அவர் மினிஸ்டர், அவரால் நினைச்சா எந்த காரியம் வேணாலும் சாதிக்க முடியும், என்னால முடியும், அதை செய்து முடியும் அப்படின்னு நம்ம அந்த வேண்டாததுலாம் மனசை செலுத்தி ஒரு மமதையில இருக்கோம் நாம. அதனால அந்த அகங்காரம்ங்கிறது போகணும். அந்த மமகாரம் மாறி அம்பாள் உபாசனை போதும்போது அது மறைந்து போகிறது நம்மள்டோட. அப்பேற்பட்ட அந்த பற்று ஒழிவதற்கு நம்ம பல பிறவி 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 எடுத்து எடுத்து தான் மனத்தோட பக்குவத்தை நம்ம அடையணும். இந்த அம்பிகையை உபாசனை பண்ணும்போது அவள் எப்படி இந்த அகில உலகங்களையும் படைத்து அதற்கு உடமையாய் இருக்கக்கூடியவள்னாலும் எப்படி அதிலிருந்தெல்லாம் விலகி அவள் மட்டும் தான் தன்மயமாக இருக்கிறாளோ அதே நினைப்போடு நம்மளுக்கும் அந்த நினைப்பு கொண்டு வருவா. அம்பிகை உபாசனை மூலமா அது கண்டிப்பாக முடியும். அதனால அது அவளோட சிந்தனையிலேயே நாம இருக்கணும். அடுத்தது மமதா ஹந்திரி. இந்த மமகாரத்தை போக்கடிப்பவள். அவளுக்கு இல்லை, நம்மள்கிட்ட இருக்கிறது நம்மளுக்கு போக்கடிக்கிறதுக்கு அவளோட உபாசனை பண்ணினா போகுங்கிறது தான் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நாமாலையும் சொல்கிறார். இப்போ இப்போ நம்மளுக்கு மமகாரம் ரொம்ப கொடியது, நமக்கே தெரியும். அது இந்த அதிகார போதை, புகழ் போதை, இந்த மாதிரி இதெல்லாம் தலைக்கு ஏறித்துன்னா மனிதன் தான் என்ன செய்யறோங்கிறத கூட அவன் மறந்துட்டு ஒத்தனுக்கு ஒரு சண்டை, இது என்னோடது, உங்ககிட்ட நீ எப்படி வச்சுக்கலான்ட்டு ஒரு சண்டை போடுறது, அவளுக்குள்ள ஒரு பொறாமை ஏற்படுறது, சண்டை சச்சரிவு எல்லாமே ஏற்படுறது. அவனுக்கு அது சொந்தமான பொருள், என்னோட பொருள் அவன் எடுத்துட்டான், நான் சாப்பிட வேண்டியது அவனுக்கு கிடைச்சிருது, அவனுக்கு கிடைச்சிருத்தே எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது அடுத்தவனோட பொருளை தனக்குரியதா எடுத்து தானே அதை சொந்தமாக்கிக்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு போராட்டம் அவனுக்கு உள்ள நடக்கிறது. இப்போ எல்லாமே இந்த மமகாரத்தினால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு வளர்ந்து வர்றதுக்கு காரணமே அதுதான். இதை பொருள் சேகரிக்கிறதுல தான். அவன் பணக்காரனா இருக்கான், அவன்கிட்ட அவ்வளவு இருக்கு, எங்கிட்ட இல்லையே அப்படிங்கிற இதில் அவள ஒன்று நிறைய வந்துடுச்சுன்னா எங்கிட்ட தான் அது இருக்கு அப்படிங்கிற ஒரு மமகாரம் வந்துடுறது. எப்படியா எங்கிட்ட அது இருக்குன்னு அது ஒரு பெருமையா பார்க்கறது, அதை சொல்றது, உங்ககிட்ட கையில் எங்கிட்ட கை இருக்குன்றது, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை ஏற்படுத்துறது. இதுதான் இப்போ அவனே தான் அவனோட வில்லங்கத்துக்கு வரவழைச்சு கொள்றான். இது இப்போ என்ன ஒரு நினைப்பு வரணும், தாயே உன்னோடதுமா, நீ கொடுத்தது எல்லாம் உன்னால தான் அப்படிங்கிறது அம்பிகைகிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது மனப்பற்றுதல்
அதை போனாலே இந்த மமகாரம் வந்து பக்தரோட உள்ளத்திலேருந்து, இந்த ஜீவாத்மாவோட உள்ளத்திலேருந்து அறவே அழிந்து விடும். அப்பேற்பட்ட ஆற்றல் வந்து அம்பிகையால தான் மட்டும்தான் முடியும். அவளால தான் இந்த மமதையை ஒழித்து கட்ட முடியும். அதனால தான் அவள் மமதா ஹந்திரி அப்படின்னு சொல்றா. அடுத்த நாம நிஷ்பாபா. அடுத்தது பாபா. அவள்கிட்ட பாவமற்றவள் அவள் வந்துட்டு 166வது நாமா. பாவமே இல்லாதவள் அவள். இந்த பாவம்ங்கிறது என்னது? முதல்ல பாவம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமா ஒவ்வொருத்தர் பொருள் சொல்வா. பாவம்னா அதுதான்ட்டு. பாவம் அப்படின்னா இந்த மனம், மொழி, மெய், இதனால இந்த 3 திரிகரணங்கள், இதனால நம்ம வந்து கீழ்மைப்படுத்துற செயல்களை செஞ்சோம்னா அதுதான் வந்து பாவம். இந்த என்ன பண்ணணும்? மனம், மொழி, மெய், அந்த இதனால அடுத்தவாளை துன்புறுத்தாம, அடுத்தவாளுக்கு எந்த இதுவுமே செய்யாம இருக்கும் போது அவனை அது மேன்மைப்படுத்துறது அப்படிங்கிற, அந்த மனிதனை மேன்மைப்படுத்துறது தான், அதுதான் புண்ணியம், பாவமற்ற நிலை. அம்பாளை வந்து பாவம் முறை செய்வதற்கு எதுவுமே வழியே கிடையாது. அகிலாண்டமே அவளுக்கு திருமேனியா இருக்கு. அப்போ அது எந்த இடத்துல எந்தெந்த இது இருக்கணுமோ அதை அப்படியே படைச்சிருக்கா அம்பாள். இதுல அவளை வந்து சிறுமைப்படுத்தணும்னா அது ஒரு வகையுமே கிடையாது. அதனால அவள் வந்து நிஷ்பாபா. அவளை களங்கப்படுத்துவதற்கோ பாவப்படுத்துவதற்கோ எதுவுமே கிடையாது சிறுமைப்படுத்துவதற்கு. அதனால அவள் நம்மள்கிட்ட இருக்கிற பாவங்களையும் போக்கடிக்க கூடியவள். அதனால நிஷ்பாபா. அவள் பாவம் ஒன்றுமே இல்லாதவள். அடுத்தது பாப நாசினி. நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தை போக்குறவள். நமக்கு வந்து ஆத்மா இருக்குங்கிறதே தெரியாம இருக்கு. இந்த பாவத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பாவத்தை போக்கணுங்கிறத நம்மளோட வாழ்க்கையோட குறிக்கோளா வச்சுக்கணும். நம்ம பாவத்தை அது பாவம் இது பாவம்னு நினைச்சுட்டே இருந்தோம்னா அது வந்து பாவத்தை போக்குறதுக்குள்ள உபாயம் இல்லை. அறியாமையினால ஒரு பாவம் செய்துட்டோம்னா அதையே நினைச்சுட்டே இருக்கக்கூடாது. திருப்பி நான் அந்த பாவத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துன்னு அந்த பாவத்தை பத்தியே மறந்துடணும். அதனால இப்போ சூரிய உதயம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, இருள் என்ன பண்ணும்? தன்னால போயிடும் இல்லையா? அப்ப அம்பாளோட உபாசனைங்கிறதுல நம்ம ஈடுபடும் போது அப்போ அந்த பாவம்ங்கிற நினைப்பே நம்மளுக்கு வந்து வராது. நம்ம பாவம் செஞ்சிட்டோங்கிற நினைப்பு அதையே எண்ணி எண்ணி அப்படியே ஏங்கவே வேண்டிய அவசியமே கிடையாது. அம்பாளோட அருளுக்கு பாத்திரம் ஆயிட்டோம்னா அவளுக்கு அந்த பாவம்ங்கிறதே இம்மி அளவு கூட இல்லை அப்படிங்கிறார். அதனால தான் அம்பாள் பாப நாசினி அப்படின்னு சொல்லப்படுறா. அடுத்தது நிஷ்க்ரோதா. எல்லாமே பொல்லாதது பாபம்ங்கிற குரோதம். குரோதம்னா அந்த குரோதம் முக பொல்லாதது. கோபம். அந்த கோபம் தான் நம்மளுக்கு என்னது? ஒரு சாமான் நம்ம ஆசைப்படுறோம், நம்ம அவளால் வாங்கி கொடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறது? நான் கேட்குற இதை கூட உங்களால் வாங்கி தர முடியல அப்படின்னு ஒரு கோபம் வருது நம்மளுக்கு. உடனே அதை கோபப்பட்டுட்டு அவள்கிட்ட பேசாமல் இருக்கிறது, அது கிடைக்கிற வரைக்கும் முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் என்னது? அப்போது நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கலைன்னா தடைப்படுற அந்த ஆசை தடைப்படும் போது அதுதான் வந்து கோபமாக வந்து உருவெடுக்கிறது. ஆசைக்கு நம்மளுக்கு காரணம் எல்லாத்துலேயும் பார்த்தோம் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் வந்து எப்படி போகும்? பக்தி உபாசனை பண்ண அந்த அஜ்ஞானம் விலகி வந்து பரஞானம் ஏற்படும். பரஞானம் அடைஞ்சவாளுக்கு இந்த அஜ்ஞானம்ங்கிற இதே இல்லை. அவளுக்கு ஆசைங்கிறதே வராது. அன்னை பராசக்திக்கும் இப்படித்தான், ஆசையே கிடையாது. அவள் பர தத்துவம், அவள் அப்பேற்பட்டவள். அவளுக்கு எதை பற்றி ஆசைப்படணும்? எல்லாமே அவளுக்கு இருக்கு. அவளுக்கு ஆசைப்படுறதுக்கு ஒன்றுமே தேவையே இல்லை. அப்போ நம்மள்கிட்ட ஏதாவது ஒன்று இல்லைனால்தானே நம்ம இன்னொரு பொருள் ஆசைப்பட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவள்கிட்ட எது இல்லை? அனைத்தும் பரிபூரணமாக நிறைஞ்சிருக்கிறது அவள்கிட்ட. அதனால ஆசை வேண்டாம். அதோட எதிர்மறை தோற்றமான அந்த குரோதம் கிடைக்கலைனால் அதனால ஏற்படுற கோபமும் அவளுக்கு இல்லை. அதனால அவள் வந்து நிஷ்க்ரோதா. அடுத்தது குரோத சமனி. நம்மள்கிட்ட இருக்கிற கோபத்தை எல்லாம் போக்கடிப்பவள், துடைப்பவள். இந்த விருப்பு வெறுப்பு தான் காரணம் நம்மளுக்கு எல்லாமே. நம்ம வந்து இந்த எந்த சம்சார சாகரத்தில் வந்து எதனால இந்த விருப்பு வெறுப்பு இதனால தான் உழண்டே வரோம்.
காமம், இந்த ஆசைங்கிறது இருக்கிற வரைக்கும் இந்த குரோதமும் இருக்கு. ஏன்னா எல்லாம் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று இன்டர் ரிலேட்டடு. அப்போ விருப்பு வெறுப்பு இதுக்கெல்லாம் நம்ம அடிமைப்பட்டு இருக்கோம். அப்போ நம்மளுக்கு அந்த ஞானம்ங்கிறது ஏற்படுமா? வராது. அப்போ நம்மளுக்கு மனது ஒடுங்கி அம்பாளோட நினைப்பு வரணும். இந்த காமம் குரோதம்ங்கிற இதெல்லாம் போகணும்னா அந்த தியானத்தில் நம்மளை மனசை ஈடுபடுத்தி, அதனால் மனோ நாசத்தை, அதாவது இது ஒன்றுமே இல்லாத மனதோட இருக்கணும் அப்படின்னு இது பண்ணும்போது இது அந்த கரணம். இந்த அந்த கரணத்தை எல்லாம் என்ன பண்ணுவா, அப்படியே அதை தொடச்சிருவா. அது காமம் குரோதம்ங்கிறதுல இதில் தான் அபிராமி பட்டர் பாடியிருப்பார். அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடின் எங்கனே மரப்பேனின் விரகினையேங்கிறார். அவள் அந்த கரணத்தை சுத்தமாக்கிடுவார். நம்மள்கிட்ட அந்த காமம் குரோதம் அப்படிங்கிறது எல்லாமே மறைச்சிட்டாள்னா நம்மளுக்கு அந்த குறைபாடே இல்லாதனால அம்பிகை குடி புகுந்துருவா உள்ள. அதனால எல்லாமே மாயமா மறைந்து போயிடும். அதனால குரோத சமனி. அடுத்தது லோபம், நிர்லோபா. நிர்லோபா அப்படின்னா என்னது? பேராசை வருது. இந்த உலோபமே இல்லாதவள். நம்மள்கிட்ட ஒரு சாமான் இருக்கு, எங்கள்கிட்ட 2 தானே இருக்கு, அவள்கிட்ட 4 இருக்கே, எனக்கு இல்லையே. ஒரு கார் இருந்தா அவள் 2 கார் வச்சுட்டு இருக்கா, இவ அந்த கார் வாங்கிட்டா, அவள் வீடு அப்படி கட்டியிருக்கா. இதெல்லாம் தான் பேராசை. அப்படி வருது அந்த லோபம். தனக்கு கிடைக்கல, போதாது, நம்மள்கிட்ட இருக்கிறது போறாது, அவள்கிட்ட இருக்கே, நம்ம இவள்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு நினைக்கிறது தான் பெரிய லோபம். அப்போ மற்றவாளுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கணும். அந்த பகிர்ந்து கொடுக்கணுங்கிற நிலைமையே வரமாட்டோம். மனுஷனுக்கு மனசே வராது. எத்தனை சாமான் இருந்தாலும், ஒன்றுலேயே 10 சாமான் இருந்தாலும் எல்லாம் எனக்கு தான் வேணும், அடுத்தவாளுக்கு கொடுக்கறதுக்குள்ள மனசே வராது. அந்த நிலை லோபம். இப்போ ஈகை கொடுக்கணும். நம்மள்கிட்ட என்ன இருந்தாலும் கொடுக்கும்போது தான் அது வளர்ச்சி அடையும். அடுத்தவாளுக்கு கொடுக்கறதுக்குள்ள மனசு இல்லாமல் இருக்கிறது அந்த லோப குணம். அது ஈகை கொடுக்கணும், கொடுத்தால்தான் வளருவதான். கிணறு இருக்கு, அதை இறைக்கத்தான் நீர் ஊறும். அப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது நமக்கு தேவைக்கு போக இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னா அதை கொடுத்து பழகணும். நம்மள்கிட்ட 2 3 இருக்கா, சரி நம்மளுக்கு 1 போரும் தோன்றதா, அதை சேர்த்து வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இன்னொருத்தருக்கு அதை கொடுக்கும்போது அது நமக்கு எப்படியாவது இன்னொருத்தர் கொடுத்துருவா. நமக்கு தேவையானதை இன்னொருத்தர் கொடுப்பா, அதைத்தான் கொடுக்கணும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கெட்ட, அது சொல்ற மாதிரி. அப்ப மணற்கேணிங்கிறது எப்படி ஊறும் இல்லையா? இறைக்கத்தான் கிணறு ஊறும் அப்படின்பா திருவள்ளுவர் சொல்ற மாதிரி. அதை அப்படியே இருக்கிறத கொடுத்தால் நமக்கு பகவான் என்ன தேவையோ அதை அவளே கொண்டு கொடுப்பா. அதனால இந்த குறுகிய மனப்பான்மை இல்லாம இருக்கிறதுனால அம்பாள் நிர்லோபா. அம்பாள்கிட்ட அந்த குறுகிய மனப்பான்மையே கிடையாது. அவள் என்ன கேட்டாலும் குழந்தை கேட்குறான், அவளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவா. நீ 1 கேட்டால் அவள் 10 எடுத்து கொடுத்துருவா. பேர்பட்ட மனப்பாங்கு உடையவள். அதனால அவள் நிர்லோபா. அடுத்தது லோப நாசினி. இப்போ சொன்னேன், நம்மள்கிட்ட அந்த குணம் இருக்கிறது, அதை போக்கடிக்கக்கூடியவள். இந்த உலோபம் அப்படிங்கிறது வந்துட்டாலே அதை துடைக்கக்கூடியவள் லோப நாசினி. இந்த மனது பிடிச்சிருக்கிற அழுக்கு அதில் ரொம்ப 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 மோசமானது இதுதான். அப்போ நம்மளுக்கு சித்த சுத்தி அப்படிங்கிறது வரணும். அது எப்போ வரும்? தன்னிடத்தில் இருக்கிறதுல எல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும். எப்படி அந்த செல்வம் கொடுக்க 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 கொடுக்கத்தான் அது பெருகும். கேணியில் தான் இப்போ சொன்ன மாதிரி நீர் இறைப்பதற்கு ஏற்பத்தான் புதிய நீர்ங்கிறது ஊறும். அப்போ அதை போல் அதை கொடுத்து கொண்டே இருக்கிறவனுக்கு புதிய செல்வம் தன்னால் அடையும். அம்பிகை இடத்துல பக்தி கொண்டாச்சுன்னா அவளுக்கு இது நம்மளோடது அப்படிங்கிற நினைப்பே இருக்காது. நம்மள்கிட்ட இருக்கிறத அடுத்த வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு வந்துடும் அவளுக்கு. இப்போ ஞானம், இந்த செல்வம், ஆற்றல் எல்லாம் அனைத்தும் பிற நலனுக்காகத்தான் போடுறது. இந்த ஞானத்தை அடுத்தவாளுக்கு கொடுக்க 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 இவாளுக்கு அந்த ஞானம் பெருகின்றே இருக்கும். செல்வமும் அது மாதிரி தான். அதனால நம்மளால ஒரு காரியம் முடியும்னா அடுத்தவாளுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும். அப்போ அந்த ஆற்றலும் பன்மடங்கா நம்மள்கிட்ட பெருகுங்கிறா. அப்படி செய்யும் போது அந்த பக்தர்கள் உள்ளத்துல இந்த உலோபம்ங்கிறதே அழிந்துபட்டு போகிறது. அதற்கு
அம்பிகையோட துணை இருந்தால்தான், அவள் இருக்கிறதுனால தான் முடியும். அதனால அம்பிகையோட அருள் இருக்கிறதுனால அவள் வந்து லோபநாசினி அப்படின்னு சொல்லப்படுறா. அப்பேற்பட்டவள் அவள் வந்து நிக்ரோதா குரோத சமனி நிர்லோபா லோபநாசினி நிசம்சயா சம்சயக்னி நிர்பவா பவநாசினி அப்படின்னு சொல்றா. இப்ப லோபநாசினி பார்த்தோம். அடுத்தது நிசம்சயா, சந்தேகமே இல்லாதவள். நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை முற்றிலும் தெரிந்து கொள்ளலைனா தான் வந்து ஒரு சந்தேகம், ஒரு சம்சயம்ங்கிறது வந்து கொண்டே இருக்கும். அது இயல்பு, மனிதனுக்கு உள்ள இயல்பு. அம்பாள் வந்து என்ன பண்றா, எல்லாரோட உள்ளத்திலையும் இருக்கக்கூடியவள் அவள்தான். அவள்தான் மனசாட்சியா இருக்கா. நெஞ்சை ஒழித்து ஒரு வஞ்சகம் இல்லை. அப்போ எந்த ஜீவன் வந்து அப்பேற்பட்ட பக்குவம் அடைஞ்சிருக்கானோ அப்போ அந்த எந்த நோக்கத்தோட காரியத்தில் ஈடுபட்டுறான்னா அவனுக்கு வந்து அந்த காரியம் வந்து ஃபுல்லாகவே சக்ஸஸ் ஆகும். இதில் வந்து சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அம்பாள் வந்து மனசில் புகுந்துட்டு இருக்கா. அவனுக்கு பரிபக்குவ நிலை வருது. எந்த காரியம் செஞ்சாலும் அது நல்லபடியாக முடியும். நம்மளுடைய அமைப்பை எல்லாம் அவளுக்கு தான் தெரியும். நம்மளை படைத்தவளே அவள் தான். அதனால நமக்கு வந்து என்ன பண்ணுற, நம்ம மனசே நம்மளுக்கு புரிய மாட்டேங்கிறது. அதனால என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு தீர்மானமே இல்லாமல் நம்ம குழப்பம் அடைஞ்சிட்டே இருக்கோம். அப்போ அவாவாளோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி அம்பாளுக்கு தெரியும். அகிலாண்ட நாயகி அவள். அவளுக்கு தெரியாதா இவனுக்கு என்ன வேணும், எப்படி தெரியும் அப்படிங்கிறதுனால. அதனால அவளுக்கு எல்லாம் தெரியும். அதனால அவள் எந்த சந்தேகமும் இல்லாதவள். யாருக்கு எதை கொடுக்கணுங்கிறதுலாம் அவளுக்கு தெரியும். அதனால அவளுக்கு எந்த சந்தேகமே ஏற்படாது. சந்தேகமே ஏதும் இல்லாதவள். அதனால அவள் நிசம்சயா. அடுத்தது வந்து சம்சயக்னி, சம்சயத்தை போக்குபவள். அந்த சந்தேகம் வந்ததுன்னா அதை போக்குபவள் அவள் தான். நம்ம சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணி ஒரு ஞான ஸ்வரூபியா இருக்கும்போது அப்பதான் அவ வந்து என்ன பண்ணுவா, அடுத்தவாளோட சந்தேகத்தெல்லாம் போக்கடிக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தையை கூட்டின்னு வந்தாலாம். நீங்கள் வந்து இந்த குழந்தைக்கு ஒரு இது சொல்லுங்க, புத்தி சொல்லுங்க அப்படிங்கிறா. என்னதுன்னா, இந்த குழந்தை எப்போதும் வந்து வெல்லம் சாப்பிட்டுட்டே இருக்கான், திதிப்பையே சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம், நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு அனுப்பிடுறாராம் அந்த அம்மாவை. ஏன்னு கேட்டால் அவருக்கும் அந்த சுபாவம் இருக்குங்கிறதுனால. அப்போ எப்படி அவர் வந்து அந்த தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ தன்னோட மனசுல தன்னால் எப்படி இருக்க முடியுங்கிறத வந்து அவர் வந்து பார்த்துட்டு தான் அடுத்த வாளுக்கு அவர் வந்து அதை வந்து அந்த சம்சயத்தை போக்கக்கூடியவராக இருக்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனால அப்படி சொல்றார். அம்பாள் வந்து அப்படி குருஸ்தானம் இருக்கிறவா எல்லாரும் சந்தேகத்தை எல்லாம் தாண்டியவராக இருக்கணும். அப்படின்னா தான் எந்த சந்தேகம் யார் கேட்டாலும் அவளோட சந்தேகத்தை எல்லாம் போக்கக்கூடியவரா இருந்தால்தான் அவர் அந்த ஸ்தானத்துக்கே அவர் வந்து பொருத்தமானவராக இருப்பார். அம்பாள் வந்து அப்பேற்பட்ட அன்னை பராசக்தி அந்த நிறை ஞானிகளோட ஸ்வரூபமா இருக்கா. இந்த சந்தேகத்திலையும் மயக்கத்திலையும் எப்போது உழண்டுட்டே இருக்கிற அவளோட அந்த குறைகளை எல்லாம் போக்கி அவள்கிட்ட வந்து அந்த நிறை ஞான நிலையை ஏற்படுத்துறா. அதனால அவள் சம்சய அக்னி, சம்சயத்தில எல்லாம் அக்னியில போட்டு பொசுக்கக்கூடியவள். சம்சய அக்னி, அக்னி அந்த சந்தேகங்களை எல்லாம் பொசுக்கக்கூடியவள், போக்கக்கூடியவள். அடுத்த நாமா நிர்பவா. நிர்பவா 174வது நாமா நிர்பவா, பிறப்பே இல்லாதவள். அவள் தான் எல்லாரையும் தோற்றுவிக்கிறாள். அவளுக்கு வந்து ஆதியும் அந்தமும் இல்லாத ஸ்வரூபம். எப்படி சக்தியும் சிவமும் சேர்ந்து அந்த இரண்டு அம்சங்களும் சேர்ந்து அந்த பொருள் வந்து என்ன ஆகுது, அர்த்தநாரீஸ்வரர், சிவனும் சக்தி சேர்ந்து இருக்கிறது. இப்போ அது வந்து சுத்த சக்தி அல்லது சுத்த சிவம் அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து பிறவாதது, இரவாதது. அதற்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அவ வந்து யார் படைச்சா பகவான அப்படின்னா இல்லை. அவள் தான் எல்லாத்தையும் தோற்றுவிக்கிறா. இந்த உலகத்தையே தோற்றுவிக்கக்கூடியவள் அவள். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொருத்தரை ஏற்படுத்துகிறா அவள் தான். அன்னைக்கே சொன்ன மாதிரி விஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரன், சதாசிவன்
ஒவ்வொரு காரியத்துக்கும் பிறப்புக்கு காப்பதற்கு, அழிப்பதற்கு, மறைப்பதற்கு, அந்த சக்தியை கொடுப்பதற்குன்னு அருள்வதற்குன்னு ஒவ்வொருத்தரையும் படைச்சி அம்பாள் வந்து அவளோட சக்தி இல்லைன்னா அவளால் ஒரு காரியமே செய்ய முடியாது. அம்பிகை வந்து நிர்பவா. அவள் வந்து பவம்னாலே பிறப்புன்னு அர்த்தம். அந்த பிறப்பு எல்லாம் இல்லாதவள், பிறப்பு இறப்பு ஒன்றுமே இல்லாதவள் பவன் நாசினி. நம்ம தான் படைக்கப்பட்டவா. நம்மளாம் மனிதனா பிறந்தவா. நம்மளுக்கு வந்து சம்சார சாகரத்துல சொல்லிட்டு இருக்கோம். இந்த பவம் அப்படிங்கிறது இந்த பிறவி பெருங்கடல். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படிங்கிறா. நம்ம வந்து நீந்த முடியலைன்னா இந்த இதுலயே சொல்லிட்டு பகவானை பத்தி இந்த சிந்தனையே இல்லாம இருந்தோம்னா நம்மளால இறைவன் அடியை போய் சேரவே முடியாது. நீந்தினால்தான் இந்த கரையை கடந்து போனால்தான், இந்த கடல்ல நீந்தி போனா தானே கரையை காண முடியும். இந்த கடலுக்குள்ளேயே சோழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளால கரையை காணவே முடியாது. நம்மளுக்கு திருப்பி திருப்பி பிறப்பு இறப்பு ஜனனம் மரணம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து தேகம் அப்படியே புதுப்பிச்சுட்டு வருது. ஆத்மா ஒண்ணுதான், ஆனா தேகங்கள் தான் மாறுறது. நம்ம இந்த பாவம் புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி மனித பிறவி புழுவாயின்னு இந்த இதுல சொல்வார் திருவாசகம். எத்தனை பிறவிகள் எடுக்கிறோம். 84,000 கோடி ஜீவ ராசிகள் இருக்கான். நம்ம எந்த பிறவி அடைவோம்னு நமக்கு தெரியாது. எந்த பாவங்கள் புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த தேக நிலைகள் தான் மாறுறது. நம்மளோட தேகங்கள் தான் புதுப்பிச்சுட்டு வரோம். இந்த உடலை வந்து புதுப்பிக்கிறது மூலமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம மனித பிறவி கிடைக்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து அதை பரநிலைக்கு நம்மளை கொண்டு போக முடியும். மனத்துல பக்குவங்கிறது அந்த நேரத்துல தான் ஏற்படும். அப்போ பிறப்பு எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு பிறவி பிணி அப்படின்னு தான் சொல்லப்படுறது. இந்த பிறவி பெருங்கடலை தாண்டறதுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த ஞானம் அப்படிங்கிறது ஏற்படுறது. அம்பாளுடையே சரணம் அடைஞ்சான்னா அப்படியே மனசு பரிபக்குவம் அடைகிறது. அப்பேற்பட்டவாளோட இந்த பந்த பாசங்களை எல்லாம் அம்பிகை என்ன பண்றா, துடைத்து அதை வரவே நீக்கி விடுகிறாள். இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு, முக்தி என்னும் கரை ஏறுவதற்கு எல்லாம் அவள் தான் துணை புரியறா. அதனால அவள் பவன் நாசினி அப்படின்னு சொல்லப்படுறா. அடுத்தது 176வது நாமா நிர்விகல்பா நிராபாதா அப்படின்னா. நிர்விகல்பா விகல்பமே இல்லாதவள். விகல்பம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மள்ட்ட ஒரு சாமான் இல்லை, அதனால் அது இருக்கிற போல ஒரு தோற்றப்பட்டு விகல்பப்பட்டு போனோம். விருப்பு வெறுப்பு இதுதான் நம்மளை வந்து எல்லாம் விகல்பமா காரணம் வந்து. இப்போ மனசோட விகல்பம் வந்து என்னதுன்னா அந்த விருப்பு வெறுப்பு இதுதான் வந்து மனசோட விகல்பம்ங்கிறது. இந்த விகல்பம் புகுந்துருத்துனா அந்த மனசை கொண்டு நம்ம அந்த உலகத்தை பார்க்கும்போது எல்லாம் என்ன பண்ணுவோம், எல்லாமே வந்து சில இது நல்லதாக தோணும். அதுதான் சொல்லுவான், அந்த திருதராஷ்டிரன் கண்ணாடி போட்டுட்டு பார்த்தோம்னா எல்லாமே, துரியோதனன் கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா எல்லாமே கேடாக தான் தெரியும். யுதிஷ்டர் கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா எல்லாம் நல்லதாக தெரியும். இப்போ மனதோட விருப்பு வெறுப்புக்கு ஏத்தாப்புல தான் நம்மளோட பார்வை நோக்கும் மாறுறது. மனது வந்து நிர்விகல்பமாக ஆயிடுத்துன்னா நம்மளுக்கு வந்து எல்லா பொருட்களும் வந்து குற்றமற எல்லாம் வந்து மெய்யா காட்சி அளிக்கும். இந்த அகம் புறம் இந்த இரு நிலையுமே வந்து நம்ம சுத்தமாக வச்சுட்டோம்னா தான் மெய் பொருளை நம்ம காண முடியும். நம்ம பார்வையோடு பார்க்கிறவனோடு மனதோடு விகல்பத்தினால தான் பார்க்கப்படுற பொருளோடு தோற்றம் நம்மளுக்கு தெரியறது. விகல்ப மனசுனா அது விகல்பமாகவே காட்சி அளிக்கும். அந்த அம்பாளை பற்றி நினச்சிட்டோம்னா நம்மளுக்கு மனசு வந்து நிர்விகல்பமாக ஆயிடுறது. அப்போ மனசு எல்லாத்தையுமே நல்ல நிலைமையில பார்க்கணுங்கிறது தோன்றது. எந்த தப்பு இதெல்லாம் தெரியாது. அப்போ அவள் தான் அதற்கு காரணம் யாரு, அம்பாள். அதனால அவள் நிர்விகல்பா அப்படின்றார். நிர் ஆபாதா. ஆபாதானா துன்பம். அந்த துன்பத்தையே அவள் வந்து துன்பத்தையே அறியாதவள். நிர் ஆபாதா. அவளுக்கு துன்பம்ங்கிறதே கிடையாது. நம்ம ஒரு பலசாலி இருப்பான். ஒரு பலசாலி இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இன்னொரு வந்து கொஞ்சம் பலம் குறைஞ்சவனாக இருந்தால் அவனை போய் உடனே சீன்றது, அவனை துன்புறுத்துறது எல்லாம் பண்ணுவோம். ஆனால் வலிவில்லாத ஒரு ஜீவன் இருக்கோம் நம்ம. அவன் வந்து ஒரு ஏழ்மையில் இருக்கிறவன் பணக்காரனை பார்த்து துன்பப்படுத்த முடியாது. ஆனால் பணக்காரன் ஏழையை துன்பப்படுத்த முடியும்.
உடல் வலிமை இருக்கிறவன் உடல் வலிமை இல்லாதவனை துன்பப்படுத்த முடியும். உடல் வலிமை இல்லைன்னா அவன்கிட்ட போய் அவன் சண்டைக்கு போக முடியுமா? முடியாது, அவனால முடியாது. அப்போ இந்த அகண்டமா இருக்கு இந்த பராசக்தி. அப்போ அவளை வந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கா. யாராவது அவளுக்கு துன்பம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. நம்ம என்ன இது பண்ணினாலும் அவள் அதனால பாதிக்கப்படுவதே இல்லை. அவள் எப்பவும் தன்வயமாகவே இருக்கிறாள். அதனால தான் அவள் நிர் ஆபாதா, துன்பமே அடையாதவள், துன்பப்படுத்த படாதவள் அப்படின்னு சொல்லப்படுறது. நிர்பேதா, பேதமே இல்லாதவள். அவளுக்கு எந்த ஒரு பேதமுமே கிடையாது. இவன் ஏழை, பணக்காரன், இவன் நம்ம அப்படின்னு. ஆனால் ஒன்றே ஒன்று என்ன செய்யலாம் அவள்? தன்னையே சரணம் என்று நம்பி வந்து அவளே கதின்னு ஆயிட்டான்னா, அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கு அம்பாள் வந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள். ஆனா இது இவள் வந்துட்டா, சரி அம்பாள் இருக்கா, அம்பாள் கண்டிப்பா எனக்கு செஞ்சிருவா அப்படின்னா அவள் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவா. அவள் வந்துட்டு அந்த அசஞ்சலா பக்தியோட அவளை நாடணும். அவளுக்கு பேதமே கிடையாது. நீ பணம் படைச்சிருக்க, பணம் இல்லாதவன்கிறதுனால ஒரு சினிமாவில் காமிப்பான், பணம் படைச்சுவான், அவ்வளவு பட்சணம் பலகாரம்லாம் பண்ணி வச்சுட்டு இருப்பான். அங்கே போக மாட்டா. ஒரு ஏழை குடிசையில் வந்து ஒரு கஞ்சி வச்சுட்டு அன்போட பக்தியோட கூப்பிடும் போது அவள் வந்து அங்கே தான் போவள். அதனால அவளுக்கு வந்து இந்த பேதமே இல்லாதவள். அவளுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து பேதம் இருக்கா? சூரியன் பிரகாசமா இருக்கு, சந்திரன் நிலா ஒளி அடிக்கிறது, இது மாளிகை, இது குடிசைன்னு பார்த்து அது எதுவுமே பண்றது இல்லை. அதனால அகில அண்டங்களும் வந்து அன்னை பராசக்தியோட சுரூபம். அதனால இந்த பேதங்களே அவளுக்கு இல்லை. அதனால அவள் வந்து நிர்பேதா. அடுத்த நாமா என்ன நாமா? பேத நாசினி. அவள் வந்துட்டு பேதமே இல்லாதவள். 179வது நாமா. அந்த வேற்றுமையே பாராட்டாதவள். அதுதான் அந்த பேதம். இந்த பேதத்தை ஏற்படும் போதுதான் நல்ல இந்த சிருஷ்டி என்ன வருது? பிரபஞ்சம் முழுவதுமே பேத ஸ்வரூபம் தான். எல்லா ஏற்ற தாழ்வுகள், வேற்றுமை நிறைந்தது. இந்த ஜீவர்கள் இந்த பேதத்தை தான் அடிப்படையாக கொண்டு கீழ்நிலை மேல்நிலையெல்லாம் சொல்றா. நம்ம பணக்காரனா இருக்கான், ஏழையா இருக்கான் அப்படிங்கிறதுலாம் வந்து அதுதான் இந்த பேதங்கள். இந்த மேல்நிலைக்கு வந்தா அவ என்ன பண்றா? அவளுக்கு வந்து இந்த கீழ்நிலையில் உள்ளவாளை பார்த்தோன்னா அவளுக்கு வெறுப்பு வருது. அவள் வந்து வேற இதில் போய் அவளுக்கு நாட்டம் போயிடுறது. அப்போது எந்த நாட்டம் வரணும்னா அந்த பரம்பொருளை அடையிறதுக்குள்ள நாட்டம் வந்துருத்துன்னா இந்த பேதங்களே இருக்காது. அப்போ எல்லாரும் வந்து அந்த அம்பாளை உபாசனை பண்ணும்போது இந்த வேதங்கள் என்னோடது, அவன் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த வேற்றுமை எல்லாமே மறைந்துடும். இந்த இந்த இது இருக்கும்போது தான் அது பந்த பாசமாக மாறுறது நம்மளுக்கு. இந்த வேற்றுமைகள் இருக்கிறது தான். அப்போது நம்மளுக்கு வந்து சச்சித்தானந்தம் அப்படிங்கிற பரம்பொருளையே நம்ம நாடி போனோம்னா நம்மளுக்கு வந்து பரிபூரணம் நிலை அடைஞ்சிடுவோம். அந்த பேதம்ங்கிறதே ஏற்படாது. அப்போ அம்பாள் தான் அதற்கும் காரணம். அம்பாளை வந்து நம்ம உபாசனை பண்ணும்போது நமக்கு இருக்க பேதங்கள் எல்லாம் களையப்படுகிறது. அதனால அவள் வந்து பேத நாசினி அப்படின்னு சொல்லப்படுறா. அடுத்த நாமாக்கள் 179 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த நாமா அடுத்த இதில் பார்க்கலாம். அடுத்தது நிர்நாசா, மிருத்யு மதனி எல்லாம் வரப்போகிறது. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.